இப்போ ரீசெண்ட் டேஸில் சோஷியல் மீடியாவில் ரொம்ப பிரபலமாக நிறைய சோஷியல் ஒர்க்லாம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு கேபி பாலாவை கொண்டாடினாங்க. ஆனால் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அவரை திட்டாத பக்கம் இல்லை. கேபி பாலாக்கு அவ்வளோ பணம் எங்கேருந்து வந்துச்சு சொல்லுங்க, அவ்வளோ பணம் எங்கேருந்து வந்துச்சு? வாழ்ந்தாலும் பேசும், உலகம் தாழ்ந்தாலும் பேசும். பேசுவதற்கு என்ன? கத்தும் நாய்க்கு காரணம் என்ன? தன்னிடல் பார்த்து தானே குறைக்கும். இல்லா அது எப்படி தோண்ட நான் பணம் வந்துட்டே இருக்குமா? எப்போ ஒரு வீடியோ வாக்குனாங்க, என்னன்னா தம்பி ஃபோட்டோ எடுக்காதீங்க தம்பி அப்படிலாம் சொன்னாங்க. இல்லைம்மா ஃபோட்டோ எடுக்கணுமா, அப்போ தான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காவது அடுத்தவங்க உதவி செய்ய வருவான். விளம்பரம் பண்ணுறதுக்காவது அடுத்தவங்க வருவானா இல்லையா? தேவை நம்ம எல்லாமே இருக்குது, செலவுக்கு காசு இருக்குது, வச்சுக்க மருந்து மாத்திரை செலவு. ஆம்புலன்ஸ் வந்து வாங்கி கொடுத்தது உண்மை தானே? இல்லை அதில் அதுவும் பொய்யா இருக்கா? இல்லை 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 ஆம்புலன்ஸ் அவர் காசு கொடுத்து வாங்க. இன்னைக்கு வந்து அந்த ஃபோட்டோ போட்டு இந்த வந்து எஃப்சி முடிஞ்சு போச்சுன்னா நான் பசுமாடு வாங்கி கொடுக்குறாங்க. பசுமாடு வழங்கும் திட்டம் அரசாங்கம் கூட பருத்தி கொட்டை வழங்கும் திட்டம்னு ஒன்று வச்சிருக்கான்னு கேட்குறேன். ஏமா தாலிக்கு தங்கம் திட்டம் பொண்ணும் பிடிச்சி கொடுக்குமா கவர்மெண்ட்டு? எங்காரே பழைய கார் தான்மா, நம்மளே பாலாகிட்ட ஒரு கார் கேட்கலான்ற ஒரு கார் வாங்கி கொடுறா. ரொம்ப பேசி பேசி தொண்டையெல்லாம் வலிக்குது. இவ்வளோ நாள் பொய்யா இருந்தால் யாரோ ஒருத்தர் வீடியோ போட்டுருப்பான், இது பொய் சொல்கிறாங்க, இதெல்லாம் என்ன நம்ப கிடையாது அப்படின்னு. காலையில் நடந்த ஒரு ஆர்கியூமெண்ட் தான் இப்போ விவாதமாக மாறிட்டீங்க. ஓகே, அவரும் ஒரு இதுமாதிரி சேனல் வச்சிருக்கவர் தான் எனக்கு கேபி பாலாக்கு எதிராக பேசினார். நான் சொன்னேன், சார் நீங்கள் என்ன, நான் என்ன பேசுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது, என் மைண்டுக்கு எது சரிப்படுதோ அதுதான் நான் பேசுவேன். இல்லை அந்த பெட்ரோல் பங்காரனுக்கு பைக் வாங்கி கொடுத்தது, ஆமாம் டிவியில் பார்த்தேன், போட்டா போட்டுருந்தாங்க, ஹெல்மெட்டோட கொடுத்துட்டு வந்தான், ஆமாம் அது பழைய பைக்கா சார், பெயிண்ட் வச்சு கொடுத்தானா சார். ஓஹோ, ஒரு ஷோரூம்ல இருந்து இருக்கணுமா? பைக் வாங்க வசதி இல்லை, ஒரு பைக் ஒருத்தர் வாங்கி கொடுக்குறான், ஷோரூம்ல போய் எடுத்து கொடுக்கணுமான்னு கேட்குறேன். அந்த வண்டி சாலையிலோட தகுதியான வண்டியா இல்லையான்னு. கவர்மெண்ட் பஸ் எத்தனை ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்லாம் ஓடிட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? குப்பலாரி மாதிரி ஓடிட்டு இருக்குது. எப்போ எங்கே உருவிட்டு போகும் தெரியல, டனக்கு டனக்கு கரகாட்டக்கார மாதிரி உருவுது. வெளியில் பார்த்தா இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்து பசு ஓட்டைகள் உள்ள விழுந்து பார்த்தீங்களா? எழுந்து ஓடிட்டு இருக்கு உள்ள விழுந்து. நல்ல வேலை வீலுக்கு முடி விழுந்துருதுன்னு வச்சுக்கோ, வீடு கசக்க முச்சக்கன்னு எலுமிச்சை மாதிரி ஏற்றிருக்கோம். பஸ்ஸுலேருந்து நாம் கண்ட காட்சி உண்மைதானா? படியிலேருந்து இல்லைம்மா ஓட்டிலேருந்து விழுந்துட்டேன் அப்படிங்குது. மனுஷரை பற்றி லாபம் இல்லாமல் அந்த பையன் செய்வானு. லாபம் இருந்ததாகவே இருக்கட்டுமே, உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீ சூத்தலை சுட்டுப்பாரு, அந்த பையன் அலசலாம். என்ன கூட சில பேர் எழுதுவாங்க, அதை பற்றி பேசேன்டா, இதை பற்றி பேச என்ன நேர்ந்தாட விட்டுருக்கேன் ரோட்டுக்கு. நான் கேட்குறேன், நீ கொஞ்சம் பேசேன்டா, 10 எஃப்ஐஆரை வாங்கேன்டா, தெரியும்டா, தெரியுமா? சந்தி சிரிச்சிடும், தொலைச்சி கட்டுருவாங்க. எவ்வளவோ திடீர் போராளிகள்லாம் பார்த்துருக்கேன், எஃப்ஐஆரை வாங்கி தலை வரைக்கும் ஓடி இருக்காங்க. இவன் ஒன்று அதை பற்றி பேசுறானே, இதை பற்றி பேசுறான், நம்மளை ஜெயிலுக்கு அனுப்புறதே குறியா இருக்கான் பாருங்க. நீ பேசேன்டா, உன்கிட்ட தான் செல்லு இருக்கேடா, போட்டு பேசுறா, கேமரா வேட்டா, உன் செல்லே பேசு. எவ்வளோ வெள்ளையா சட்டை போட்டிருக்கான் பாரு, கமெண்ட் எழுதியிருக்காங்கம்மா. நீங்க எல்லா கமெண்ட்டும் படிக்கிறீங்க, ரேண்டமா பார்த்துருவேன், என் சேனல்ல ரேண்டமா பார்ப்பேன். நான் வெள்ளையா சட்டை போய் எப்போ பார்த்தாலும் வெள்ளையாவே போட்டிருக்கான் சட்டை, வீட்டிலேயே வெளுப்பம் போல இருக்குவாங்க. இதில் எல்லாத்தையும் பின்னாடி ஒரு டாஸ் ஏற்றுக்கிறான். இல்ல அது கேபி பாலாவே ஒரு பக்கம் அது தான் சொன்னாங்களே, பேக் எண்ட்ல வந்து ராகவா லாரன்ஸ் தான் புஷ் பண்றாரு, அவர் தான் சப்போர்ட் பண்றாரு. பண்ணட்டுமே அதனால தப்பு இல்லையே. இவ்வளவு பேர்ல நேரு வையான்னு சொன்னா, நேரு ஒரு பெரிய கோடீஸ்வரன் புள்ளமா, அவரு போய் 4.5 வருஷம் ஜெயிலில் உட்காந்துருக்கேன், 8 வருஷம் ஜெயிலில் உட்காந்துருக்கேன். அவசியமே நேக்கா அப்படி ஜமீன் அப்படி ஜாலியாக வாழ்ந்துட்டு போயிருக்கலாம். அவரை பச்சை பச்சையா திட்டுவானுங்க. அவர் நேரு மாமா, அவர் யாரு மவுண்ட் பேட்டம் போகிற பொண்டாட்டி வச்சுட்டு தான் போறாருண்டா. இப்போ உனக்கு என்ன? வணக்கம் சார். வணக்கம். இப்போ ரீசெண்ட் டேஸில் சோஷியல் மீடியாவில் ரொம்ப பிரபலமாக நிறைய சோஷியல் ஒர்க்லாம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு கேபி பாலாவை கொண்டாடினாங்க. ஆனால் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அவரை திட்டாத பக்கம் இல்லை, அவரை வந்து ட்ரால் பண்ணாத பக்கம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. அவரும் தொடர்ந்து வீடியோக்கள்லாம் போட்டுட்ருக்கிறாரு. ஸோ ஒருத்தவங்க நல்லது பண்ணாலும் திட்டு வாங்குவாங்க அப்படின்னு எடுத்துக்கிறதா, இல்லை நல்லது பண்ணிவிட்டு அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகாமல் அப்படியே இருந்தாங்கன்னா ஏற்றுப்பாங்கன்னு எடுத்துக்கிறதா? வாழ்ந்தாலும் பேசும், உலகம் தாழ்ந்தாலும் பேசும். பேசுவதற்கு என்ன? கத்தும் நாய்க்கு காரணம் என்ன? தன்னிடல் பார்த்து தானே குறைக்கும். இப்படி வாழ்ந்தாலும் அதுவும் தப்பு, அப்படி வாழ்ந்தாலும் இதுவும் தப்பு, எப்படி தான் வாழ்வது? வைரமுத்து வரிகள், வைரமுத்தோட வரிகள். அழகாய் நானும் ஆடையில் உடித்தின் கழுதைக்கு எதற்கு கண்மை என்றது, விரல் நகத்தளவு விமர்சனம் செய்தான், அறிவால் எடுக்கிறான் ஆபத்து என்றது, சொந்த ஊரில் துளி நிலம் இல்லை இவனா மண்ணின் மைந்தன் என்றது, இப்போ தென்னை மரங்கள் தேடி வாங்கினன் பண்ணையாரானான் பாமரன் என்றது அப்படின்னு இந்த வரிகள் போகும். ரொம்ப அருமையாக இருக்கும் அவரோட வரிகளுக்கு. அதுதான் விடையும் கூட. அவ்வளோதான், இன்டர்வியூ முடிஞ்சது.
வைரமுத்துடைய வரிகளை வந்து நாங்க படிச்சு கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். உங்களுடைய வரிகளை நாங்க கேட்கணும்னு ஆசைப்படுறோம். நான் என்ன சொல்கிறேன் இப்போ வந்து காலையில் எனக்கு ஒரு பையனுக்கு சரியான ஆர்குமெண்ட்டு. எனக்கு பாலாவை பார்த்தவரை கிடையாது, ஓகே அவன் நடித்த படத்தையும் பார்க்கல. இப்போ அந்த டிவிலெல்லாம் பண்ணுவார், அந்த மழை வெள்ளத்தை இப்போல்லாம் கையில் 1000 கொடுத்தாப்புல. இந்த கொரோனா அப்போ வந்து அரிசியெல்லாம் கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுப்பாங்க. அது ஒரு வீடியோ வாக்குனாங்க. என்னென்னா, தம்பி ஃபோட்டோ எடுக்காதீங்க தம்பி அப்படிலாம் சொன்னாங்க. இல்லைம்மா ஃபோட்டோ எடுக்கணுமா, அப்போ தான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காவது அடுத்தவங்க உதவி செய்ய வருவான், விளம்பரம் பண்ணுறதுக்காவது அடுத்தவங்க வருவானா இல்லையா. டேனிஷ் கோட்டை போயிருந்தேன்னா அங்கே வந்து கேமரா எடுத்துகிட்டு போகிறது தனி சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் சொல்லிட்டு வந்த ஒரு விஷயம், இதுக்கு சார்ஜ் வாங்காதீங்க, முதல்ல ஃப்ரீயாக எடுத்தால் தான் உலகம் பூரா போகும். டேனிஷ் கோட்டை இப்படி இருக்குது, சும்மா ஒரு 10 ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து போடுவாங்க, செக் செக் செக்னு போட்டால் தான் வெளில தெரியும். நீ இப்போ மூடி வச்சுருந்தீங்கன்னா அது எப்படி வெளில தெரியும்? நம்ம கரெக்ட். ஒரு சம்மந்தம் உங்களுக்கு கொடுக்குறோன்னா ஃபோட்டோ எடுத்து கொடுத்தா தான் கிடைக்கும். இல்லைன்னா அப்படி வீட்டில் உட்காந்துட்டு ஃபோட்டோலாம் கொடுக்க மாட்டோம், வேறு சாதகம் மட்டும் தான் கொடுப்போம். பொண்ணு எப்படி இருக்குன்னு தெரியும் அவனுக்கு, கொடுத்ததே தெரியும். அடுத்து பொண்ணை கொடுத்து பார்த்தா தான் தெரியும். அது விட்டமாக அந்த காலத்தில் திருவிழாக்கெல்லாம் வச்சுருக்கிறாங்க. ஊரில் எத்தனை பேருள்ள சமைஞ்ச பிள்ளை இருக்குது, எத்தனை பேரில் கல்யாணம் ஆகாத இருப்போம், சொந்தக்காரங்களாம் வரவழைப்போம், சொந்தக்காரட்டு பொண்ணுங்க வந்து சொந்தக்காரட்டு பயல்களை வரவழைச்சோம். எதுக்குன்னா யார் யார் சம்மந்தம் பண்ணுறதுக்கு அப்போ வேறு வழி இல்லை. நீ மாதிரி பேட்டரி மணி அன்றைக்கி இருந்துச்சு இல்லை நான் சொல்கிற விளக்கம் சரியாக இருக்கா, அறிவுக்கு பொருந்துதா? வேறு எந்த விழாவிலையும் இணைக்க முடியாது. உங்கள்கிட்ட ஃபங்க்ஷன் நீங்கள் மட்டும் தான் வருவீங்க, எங்கள்கிட்ட ஃபங்க்ஷன் நான் மட்டும் தான் வருவேன். திருவிழா அப்படி இல்லை, எல்லோரும் வருவாங்க, எல்லா சாதிக்காரும் கலந்துக்குவாங்க, அவங்க சாதிக்குள்ளே இப்படி லிங்க் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதுக்கு தான் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு ஐடியா, ஒரு வேலை இப்படி இருக்கலாம். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வர்றேன், அவன் ஆம்புலன்ஸ் வந்து வாங்கி கொடுத்தது உண்மை தானே? இல்லை அதில் அதுவும் பொய்யா இருக்கா? இல்லை ஆம்புலன்ஸ் அவர் காசு கொடுத்து வாங்க. இன்னைக்கு வந்து அந்த ஃபோட்டோ போட்டு இது வந்து எஃப்சி முடிஞ்சு போச்சுருந்தாங்க. நான் அவனுக்கு கறவை மாடு தான் வாங்கி கொடுக்க முடியும். வைக்க போர், புண்ணாக்கு, பருத்தி கொட்டை, மாடு கட்டுற கயிறு, மாடு கட்டுற முளைக்குச்சி, மாட்டுக்கு ஷெட்டெல்லாம் போட்டு தர முடியும். என்ன திங்கிங் ப்ராசஸ் எனக்கு புரியலையே. நான் பசுமாடு வாங்கி கொடுக்குறாங்க, பசுமாடு வழங்கும் திட்டம் அரசாங்கம் கூட பருத்தி கொட்டை வழங்கும் திட்டம்னு ஒன்று வச்சிருக்கான்னு கேட்குறேன். ஏமா கரெக்ட் தானே? இல்லை ஒன்று வச்சிருவான்னு கேட்குறேன். இதாங்க செய்யலாம். தாலிக்கு தங்கம் திட்டம், பொண்ணு பிடிச்சி கொடுக்குமா கவர்மெண்ட்டு? தாலி வச்சுட்டு இவனுக்கு இருக்குன்னு சுத்தாங்க, தாலி கட்டுறது பொண்ணு வேணும்ல, சம்மந்தம் அலைன்ஸை பார்த்து கொடுக்கும் அரசாங்கன்னு கேட்குறேன். ஸ்கீமுமா அது? அது ஒரு திட்டம், அது ஒரு ஸ்கீம். அதை விடுத்துவிட்டு நீங்கள் போட்டுக்கிட்டு எஃப்சி முடிச்சுட்டு பார்த்தீர்களா, பெயிண்ட் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா? ஏதோ ஏங்காரே பழைய கார் தான், ஏங்காரே பழைய கார் தான்மா. நம்மளே பாலாகிட்ட ஒரு கார் கேட்கலான் ஒரு கார் வாங்கி கொடுறா, ரொம்ப பேசி தொண்டையெல்லாம் வலிக்குதுன்னு. இருக்கட்டும், நாடே அடுத்த உதவி செய்கிற இடத்துல தான் இருக்குது, செஞ்சால் வாங்கிக்க போகிறேன். நம்ம மனுஷ போய் புத்திய பாரு, ரொம்ப ரொம்ப மோசம்மா. எனக்கு ரொம்ப வன்மத்தை கக்குறாங்க. எனக்கு ஆக்சுவலாக பாலா என்ன செஞ்சானோ எது செஞ்சானோ எனக்கு தெரியல. யாரையும் படிக்க வைக்கிறாங்க, மேடையில் அழைச்சிட்டு வர்றாங்க. அவன் பொய்யா ஒரு ஆட்டோவுக்கு முன்னாடின்னு சொல்லுது. அந்த ஆட்டோ நம்பர் நெசம் தானே, பாலா தம்பி தான் வாங்கி கொடுத்தது ஆட்டோன்னு சொல்லுது இல்லை. அப்போ இவ்வளோ நாள் பொய்யா இருந்தால் யாரோ ஒருத்தர் வீடியோ போட்டுருந்துருப்பான். இது பொய் சொல்கிறாங்க, இதெல்லாம் என்ன நம்ப கிடையாது அப்படின்னு. ரைட்டா? விஜய் டிவியே போட்டு விட்ருவாங்க. உன்னை அடிச்சு கொண்டு வச்சு விருந்து வச்சு கடைசா செருப்பு கட்டி அடித்து அனுப்புவாங்க. அந்த மாதிரி டீம் தான் விஜய் டிவியே போட்டிருப்பாங்க. அவ்வளோ பெரிய ஒரு ரேம்பில் வந்து ஒருத்தவங்க ஏற்றுறதுன்னா ஒரு ஆய்வு பண்ணாமல் ஒரு டிவி ஏற்றி விட்றாதுமா, பெரிய குழப்பத்தில் ஆகிடும். கிரெடிபிலிட்டி போயிடும், அந்த ஷோவோட கிரெடிபிலிட்டி. விளையாட்டு விஷயமா எல்லாம் ஷோமா ஒரு பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு முதலீடு பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ இவங்க என்ன ஆகி போச்சு, இந்த பையன் வந்து சினிமா நடித்தானா, சினிமா நடித்தோன்னே அப்படியே ஒத்து பார்த்தாங்க. எது இவன் காரு, எது இவன் பைக். அந்த பெட்ரோல் பங்கில் பைக் வாங்கி கொடுத்தானம்மா. இந்த நல்லா கேட்டு காலையில் நடந்த ஒரு ஆர்கியூமெண்ட் தான் இப்போ விவாதமாக மாறிட்டீங்க. ஓகே, அவரும் ஒரு இது மாதிரி சேனல் வச்சுருக்கவர் தான். என்னை கேபி பாலாக்கு எதிராக பேசினார். நான் சொன்னேன், சார் நான் என்ன பேசுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது, என் மைண்டுக்கு எது சரின்னு படுதோ அதுதான் நான் பேசுவேன். அது எப்படி, என்ன விஷயம்? இல்லை அந்த பெட்ரோல் பங்காரனுக்கு பைக் வாங்கி கொடுத்தது. ஆமாம், டிவியில் பார்த்தேன், போட்டா போட்டிருந்தாங்க, ஹெல்மெட்டோட கொடுத்துட்டு வந்தான். ஆமாம், அது பழைய பைக்காக சார், பெயிண்ட் வச்சு கொடுத்தானா சார். ஓஹோ, ஒரு ஷோரூம்லேருந்து இருக்கணுமா? பைக் வாங்க வசதி இல்லை, ஒரு பைக் ஒருத்தர் வாங்கி கொடுக்குறான், ஷோரூமில் போய் எடுத்து கொடுக்கணுமான்னு கேட்குறேன். இருக்கிறதா கொடுக்க முடியும். என்னம்மா பைக் வேணும், பைக் வாங்கி கொடுத்தாங்க, அது புதுசாக தான் வாங்கி தரணுன்ற அவசியம் இல்லையே. ஒரு ஊரில் ஆம்புலன்ஸே இல்லைங்கிறது ஒரு வருத்தமாகவே இல்லையா? வருத்தமா இல்லையான்னு கேட்குறேன், ஜென்ரலாக கேட்குறேன். ஒரு ஊரில் ஆம்புலன்ஸ் இல்லை அப்படின்னா ஒரு ஆம்புலன்ஸ் ஒருத்தவங்க வந்து வாங்கி தர்றாங்க. அப்போ வந்து அது எந்த வகையில் தவறாயிடும்? அதுவும் புதுசாக வாங்கி தரலன்றது தான் இப்போ சொல்கிறாங்க. 5 வண்டிக்கு எஃப்சி முடிஞ்சு போச்சா, இன்னும் ஒரு வண்டிக்கு 5 மாதம் எஃப்சி இருக்கான். ஆமாம், எங்கள் வீட்டிலே நிறையா கார்ஸ் இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். எஃப்சினா ஒரு வாட்டி எடுக்கணும்,
ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், எஃப்சினா ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். சர்டிஃபிகேட். அந்த வண்டி சாலையிலோட தகுதியான வண்டியா இல்லையான்னு. கவர்மெண்ட் பஸ் எத்தனை ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்லாம் ஓடிட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? குப்பலாரி மாதிரி ஓடிட்டு இருக்குது. எப்போ எங்கே உருவிட்டு போகுதுன்னு தெரியல. டனக்கு கரகாட்டக்கார மாதிரி உருவுது. உண்டா இல்லையா? சொல்லுங்கம்மா. ஆமா சொல்லுங்க. ஆமான்னு சொல்லுங்க. ஆமாம் தானே? ஆமா. இது பார்த்தா இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்து பசு ஓட்டைகள் உள்ள விழுந்துட்டு பார்த்தீங்களா? எழுந்து ஓடிக்கிட்டு இருக்கு, உள்ள விழுந்து. நல்ல வேலை வீலுக்கு முடி விழுந்துருதுன்னு வச்சுக்கோ. வீடு முச்சக்குன்னு எலுமிச்சம்பழம் மாதிரி ஏற்றிருக்கோம். பஸ்ஸில் இருந்து நாம் கண்ட காட்சி உண்மைதானா? படியிலேருந்து இல்லை அம்மா ஓட்டையிலேருந்து விழுந்துட்டேன் அப்படிங்குது. உண்மை தானே? ஏரோப்ளேனை டேக்அப் பண்ணி கொண்டாயிருச்சு போட்டு கொள்ளலை அகமதாபாத்தில். புது ஃப்ளைட் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு அதிகம் ஓடாமல் கிடந்தது எடுத்து பெயிண்ட் அடிச்சு ஏத்தலையா ஏரோப்ளேனை? அம்மா ஓசிக்கு வர்ற மாட்டை, தானத்துக்கு வந்த மாட்டை பல்லு பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. திருப்பி சொல்லுங்க பார்ப்போம். தானத்துக்கு வந்த மாட்டை பல்லு பிடிச்சி பார்க்கக்கூடாது. ஓ நீ வறுமையில் இருக்கா, வசதி வாய்ப்பு இல்லை, அப்போ வந்து எங்கள் வீட்டில் அந்த மாடை ஓட்டிட்டு போய் கட்டிக்கப்பா அப்படின்னா மாடை போய் பல்ல பிடிச்சி பார்த்தா வயசு தெரியும் பல்லில். ஓசியில் கொடுத்த மாட்டை பல்லு பிடிக்கக்கூடாது. பெருந்தன்மே ஏற்றுக்கணும் அதை. கரெக்டாக? கிராமத்தானம் காட்டான் மாடை வச்சு தான் கதை சொல்ல தெரியும். கரெக்டா? அப்போ அதை போயிட்டு எப்படி நீ குறை சொல்லுவேன்? 5 ஆம்பளோட எஃப்சி இல்லையா? அப்போ என்ன செய்யணும்னா பாலா போயிட்டு டிங்கர் அடிச்சுட்டு போய் பெயிண்ட் அடித்து சிக்கர் ஒட்டி எஃப்சி எடுத்து ஆர்டிஓட்ட கொண்டு சான்று வாங்கிட்டு வரணும். அதான் செய்யணும். வேறு என்ன செய்யறது? இப்படி வாலண்டரி செய்ய கலாய்க்காதீங்க. வரமாட்டாங்கம்மா யாரும். நல்லது செய்ய ஆள் வரமாட்டாங்க. சும்மா செய்வானா? அவன் ஒரு புகழுக்காக செய்கிறான். புகழுக்காகவே செய்ததாகவே இருக்கட்டுமே. டோப்போமைன் அதில் தான் ஓப்பன் ஆகிறதே இருக்கட்டுமே. புகழும் டோப்போமைன் ஓப்பன் பண்ணு தான், கிளர்ச்சி விட்டும் தான். புகழை விட ஆகப்பெரிய போதை இந்த உலகத்திலே கிடையாது. புகழுக்காகவே செய்ததாக இருக்கட்டும். என்ன தவறு? கஜா புயல் அடிச்சதுமா எங்கள் ஊரில் பெரிய பாதிப்பு. நான் டெல்டா மாவட்டம்மா, பெரிய லாஸ் எங்களுக்கெல்லாம். எங்கள் வீடே பழைய காலத்து ஓட்டு விடுமா. எங்கள் 150 இயர்ஸ் பேக் ஓட்டு வீடு. இந்த பழைய வில்லை வீடு இருக்குல்ல, அது இப்போ ரிப்பேர் பண்ணு கை வச்சாலே 10 லட்ச ரூபாய் குறைஞ்சி கை வைக்க முடியாது. எல்லாம் மரம் அதெல்லாம். எங்கள் வீடே அள்ளி எறிஞ்சிட்டு கஜா புயல் எங்கள் டிராக்டர் செத்தை காணும், மரத்தை காணும், மட்டை காணும், ஒன்றுமே இல்லை. டோட்டலாக ஊரே தூக்கி முறிச்சு வச்சுட்டு போயிட்டு. என்கிட்ட ஒரு 70,000 பணம் இருந்ததுமா. என்கிட்ட இருந்தது 70,000. 70,000 அன்னைக்கு கஜா புயல் அடிச்சுன்னு நகையே வாங்கியிருக்கலாம். இன்னைக்கு வாங்க முடியாது. ஓகே, 70,000 பணத்துக்கு மெட்டீரியல் வாங்கிட்டு அடுத்து எங்கள் அக்கா புருஷன் மியான்மரில் இருக்கிறாரு, பேர் வெங்கடாஜலபதி. அவர் பேட்டரி லைட் வாங்கி கொடுத்தாரு. அப்போ இங்கே சென்னை காட்டுப்பள்ளியில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தது. அத்தான் என்னது கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அவர் கொஞ்சம் ஒர்த்தா எவரிடேயில் பிராண்டில் வாங்கி கொடுத்தாரு. லைட், டார்ச் லைட்டை கடைசியாக கேள்வியாக கேட்டுருங்க. டார்ச் லைட் வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் சேகர்னு சொல்லிட்டு பஜாஜ் சேகர், என் ஜூனியரோட ஃப்ரெண்டு, அவரும் இப்போ அட்வொகேட் ஆகிட்டார். அவர் போர்வை வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் அவருடைய நண்பர் ஒருத்தர் கைலி வாங்கி கொடுத்தாரு. எல்லாம் 100, 200 கைலி வாங்கி கொடுத்தாரு. என் பணம் 70,000. எனக்கு மிகப்பெரிய அமௌண்ட். அப்போ ஸ்கார்பியோ வச்சுருந்தேன். அந்த வண்டிக்கு ஒரு 5 டியூ கட்டியிருந்துருக்கலாம். ஓகேயா? அப்போ என் ஊர் மக்கள் கஷ்டப்படுறாங்க. சீட்டெல்லாம் கேட்டு ஏன்னா உள்ள பொருளை ஏற்றணும்ல, ஏற்றிட்டு போய் அரிசி மூட்டை வாங்கி கொடுத்தாங்க. மெடிக்கல் வச்சுருக்காரு, அவர் அரிசி மூட்டை வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் இன்னொருத்தவங்க எங்கள் ஊரில் இங்கே ஸ்டாஃப் நர்ஸாக இருக்காங்க. அவங்க வந்து நிறையா அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மாத்திரை இருக்குன்னு, பேராசிட்டமால் அந்த மாதிரி மாத்திரை அதை கொடுத்தாங்க. ஜுரத்துக்கு மட்டும் போகிறதுக்கு கொடுத்தாங்க. வேறு எதுவும் மாத்திரை இஷ்யூ பண்ணக்கூடாது. நான் போயிட்டு ஆக்சுவலாக நான் மாத்திரை இஷ்யூவும் பண்ணலை. இது வம்பு ஏதாவது அவங்க இருந்து நமக்கு தேவையில்லாத. நான் இதை அதான் சொல்கிறேன்னே, நீ அடிபட்டு ரோட்டில் கிடக்குறீல்ல, உன்னை திரும்பி பார்க்காம போகிறவன் நல்லவனாக இருக்கான். உன்னை ஃபோட்டோ பிடிச்சி ஃபேஸ்புக்கில் ரேட்டிங்ஸ் போடுறவன் இன்னும் நல்லவனாக இருக்கிறான். உனக்கு ஹெல்ப் பண்ண போனால் கடைசியாக உன் செல்ஃபோனை காணி, என் நகையை காணிட்டு அவன்கிட்ட கிளம்புறது. அது தான் இந்த திட்டம். இந்த முதலமைச்சர் சூப்பரான திட்டம் வந்தார் மக்கள் இந்த திட்டத்தில். உங்களை வந்து அடிப்பட்டு ரோட்டில் கிடந்த ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்து தான் 1 லட்ச ரூபா பணம். தைரியமாக அப்போ தானே செய்வான். நீ அவனை பயமுறுத்தி விரட்டி அடிச்சுன்னா அவன் வந்து உனக்கு எப்படி உனக்கு ஹெல்ப் பண்ணுவான் சொல்லுங்கள்? நமக்கேண்டா வம்பு, நமக்கே வம்புனா நாடு பாழா போயிட்டு. அப்போ அந்த கஜா புயல் கொண்டு கொடுத்தேன். எங்கள் வீடு பாதிப்பில் இருந்ததுமா. மெட்ராஸ்லேருந்து பசங்களை அழைச்சிட்டு போயிருந்தேன். எங்கள் ஊரில் உள்ள பசிக்கங்க எல்லாம் வந்து கேரி பேக்கில் போட்டு அவங்க விட்டு பேஸ்ட் கொடுத்தோம், ப்ரெஷ்ஷு, கேண்டில், மெழுகுவர்த்தி. கரண்டே இல்லாமல் எங்கள் ஊரில் 20 நாள் பக்கம் மெழுகுவர்த்தி, தீப்பெட்டி, அரிசி, இந்த மாதிரி அதில் இருந்த மெட்டீரியல். நான் இந்த முறை எங்கள் ஊருக்கு போயிருந்தேன், எங்கள் தாத்தாவுக்கு போயிருந்தேன். சொன்னேன்ல கண்டோலன்ஸுக்கு போயிருந்தேன். அப்போ வந்துட்டு ஒரு பாட்டி, வயசான பாட்டி, ஆனால் பார்த்து ரொம்ப சாதாரணப்பட்டவங்களுக்கு தான் கொடுத்தோம். இருக்கப்பட்டவங்களுக்கு எப்படியோ படிச்சிருப்பாங்க. எங்கள் வீட்டில் நான் வீடு பெரிய வீடெல்லாம் இல்லைம்மா, அது அந்த பழைய காலத்து வீடு இருக்குது, அப்படியே ரெனோவேட் பண்ணி. அப்போ அந்த பாட்டி வந்து பேட்ரி கட்டை வாங்க வந்துச்சு கடைக்கு. எத்தனை வருஷம் ஆச்சு ஒரு கஜா புயல் அடிச்சு. இன்னமும் அந்த பொருளை அவங்க வச்சுருக்காங்க. எனக்கு மறந்து போச்சு. ஐயா இது நீ கொடுத்த லைட்டு, எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு மளிகை கடை. எதுக்கு இவ்வளோ ஆதாரத்தோடு சொல்கிறேன்னா, இது நீங்கள் கொடுத்த அந்த டார்ச் லைட்டு
டார்ச் அதான் கேள்வி கேளுன்னு சொன்னேன். ஓகே. சோ அந்த டார்ச் இப்ப வரைக்கும் ஒர்க் ஆகுது, அது வச்சிருக்காங்க. நீ கொடுத்த லைட்டு தான்யா, எரியலையா, பேட்டரி வாங்க வந்தையா அப்படின்னு செய்யா. எனக்கு அப்புறம் கண்ணு தண்ணி புலம்பிட்டு, எங்கள் பக்கத்து வீட்டு கடை எதுக்கு இவ்வளோ எவிடன்ஸோட சொல்கிறேன்னா, இவனை என்னை கேபி பாலா மாதிரி கதை கட்டுருவானுவோம். நான் சொல்கிறது எல்லாம் எவிடன்ஸ், யார் யார்கிட்ட என்னென்ன பொருள் வாங்கினேன், நான் எவ்வளோ போட்டேங்கிறது தெளிவாக சொல்லியிருக்கேன். டார்ச் லைட்டு வேணும், பேட்டரி கட்டை வாங்கி போட்டுட்டு அது போயிட்டு. அப்போ அந்த லைட்டெல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்து நம்ம பேட்டரி கட்டையாக வாங்கி கொடுக்க முடியும்? ஏதோ அன்றைக்கி உதவி செஞ்சோம்மா, அவ்வளோதாம்மா. அதுமாரி கேபி பாலா போய் எப்சி எடுத்து இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்து வரணுமான்னு கேட்குறேன். செய்கிற நல்லதில் வந்து இதை நான் சொல்லி காட்டுறேன்னு சொல்லவே இல்லை. நான் இதை பற்றி நான் இது வரைக்கும் பேசுனதே கிடையாது. கஜா புயல் மேட்ரை காலையில் எங்கள் வீட்டில் பேசக்குள்ள சரி இதை இப்படி சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் சொன்னேன். உதவி செய்ய வர்றவங்களை நீங்கள் உபத்திரம் பண்ணிங்கன்னா ஓடிடுவாங்கம்மா. இந்த ஆக்சிடென்ட் கேஸ் தூக்கி வந்து ஏற்றுறாங்களா, அவங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா அவங்க தொடவே மாட்டாங்க உங்களை. எங்கள் ஊரில் ஒரு பையன் வந்து மருது வெங்கட்டுமா, பேரே சொல்கிறேம்மா, அவன் வந்து முதியோரில் வச்சுருக்கான். இப்போ எங்கள் தாத்தா இருந்தது கூட கொஞ்சோண்டு பேமெண்ட் கொடுத்தா அவங்க சாப்பாடு ரெடி பண்ணி போட்டுருவாப்புல அந்த பையன். இது கிட்டத்தட்ட ஒரு ஆஃப்டர் கோவிட் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக செய்கிறான் அந்த பையன். 10 வருஷமாக எல்லாருக்கும் மதிய சாப்பாடு கொடுக்குறது இன்னும் உண்மையில் கஷ்டப்பட்டு செய்கிறான். அவனுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆச்சு அவனுக்கு. ஆனால் எதுக்கு இந்த பையன் தம்பி தான் அவனுக்கு அந்த வயசில் எதுக்கு இதை பதிவு பண்ணுறேன்னா, ஒரு நாள் உதவி செஞ்சுட்டு ஓடுறது பேர் இது கிடையாது. தொடர்ந்து கன்சிஸ்டன்சியை செய்கிறான் பாருங்க. ஏதாவது லாபம் இல்லாமல் செய்வானா? இது மனுஷபய புத்தி. இந்த சூர்யா சொல்லுவார்ல, கொட்டை குலுக்கி வச்சுட்டு இதுதாங்க மனுஷபய புத்தி. சந்தேகப்படுறாங்க பாருங்கள். அப்படி பாருங்கள் சார், எங்கள் மருத்துவ சாலை இங்கே இருக்குது, இதுதான் சார் மனுஷபய புத்தி. இந்த சாமி அப்படி கொடுப்பாரு தெரியுமா? நல்ல டைலாக் இது. மனுஷபய புத்தி. லாபம் இல்லாமல் அந்த பையன் செய்வானு. லாபம் இருந்ததாகவே இருக்கட்டுமே, உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீ சூத்தலை சுட்டுப்பார், அந்த பையன் அலசலாம். வயசானவங்களுக்கு, முதியோர்களுக்கு நம்ம வீட்டில் செய்வீங்களா? செய்வோமா? அவன் செய்கிறான். நம்பிட்டு குழந்தை ஆகி போனால கதவை சாப்பிட்டுட்டு இருக்கலங்கிற லெவலில் தான் நம்ம டீசென்சி இருக்குது. ஆனால் அந்த பையன் அதை செய்கிறான். அப்போ அது லாபம் இல்லாமல் செய்வானான்னு கேட்பீங்களான்னு கேட்குறேன். இருந்தால் தான் இருந்துட்டு போதேன். யாரும் ஆதரவற்ற முதியோர்கள் ஆகிட்டாங்க. பார்த்துக்கிறான்ல ஒருத்தன். என்ன ஒரு சேவை செய்கிறோம்னா எனக்கு ரோட்டுக்கு எழுதி விட்ருக்கேன். அவங்களுக்குன்னு மாச இது வேணும், அவங்களுக்கு வாங்கி போடுறதுக்கு வேணும், இவங்க சாப்பிடணும், ஃபேமிலி ரன் பண்ணணும். என்ன விளையாட்டா இருக்கட்டுமே. என்ன கூட சில பேர் எழுதுவாங்க, அதை பற்றி பேசேன்டா, இதை பற்றி பேச என்ன நேர்ந்தாடா விட்ருக்கேன் என்ன ரோட்டுக்கு இல்லை கேட்குறேன், இல்லை பொது சொத்தான்னு கேட்குறேன். அதை பற்றி பேசேன்டா, இதை பற்றி பேசுறேன். நீ என்னடா இப்படி பேசியிருக்கா அப்படி பேசியிருக்க, என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? ஆனால் பொது சொத்தா? நானும் உங்களை மாதிரி மனுஷன் தான்டா, ரோசங்கெல்லாம் வரும்டா. சரி, ஏதோ 4 விஷயம் பொழுதுக்கு பேசுறது, ஏதோ பேசுறது போன பேசினோம்னா அதே பேசுறது. நம்மளை ஏதாவது ஒரு மீறி பேசுறது, அதில் ஏதாவது ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறது, கெட்ட வார்த்தை சொல்கிறது, என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க? என் மனசுக்கு தோணுது. நான் கேட்குறேன், நீ கொஞ்சம் பேசேன்டா, 10 எஃப்ஐஆரை வாங்கேன்டா, தெரியும்டா, தெரியுமா? சந்தி சிரிச்சிடும், தொலைச்சி கட்டுருவாங்க. எவ்வளவோ திடீர் போராளிகள்லாம் பார்த்துருக்கேன், எஃப்ஐஆரை வாங்கி தலை வரைக்கும் ஓடிருக்காங்க. திடீர் போராளிகள் வந்து ஏதாவது பேசி குழப்பி என்ன பேசணும்னு தெரியாம விடுமா. நாம பேசுகிறோம் இத்தனை விழமா, நம்ம வந்து ஜாக்கிரதை எது எப்படி அதுன்னு தெரியுமா? நான் 7000 மணி நேரம் பேசியிருக்கேன். எவ்வளவு? 7000 அவர் பேசியிருக்கேனா? எது பேசினா என்ன நடக்குன்னு எனக்கு தெரியும். இவன் உடனே அதை பற்றி பேசுகிறானே, இதை பற்றி பேசுகிறான், நம்மளை ஜெயிலுக்கு அனுப்புறதே குறியாக இருக்காம்பாங்க. நீ பேசேண்டா, உன்கிட்ட தான் செல்லு இருக்கேடா, போட்டு பேசுகிறான், கேமரா வேண்டாம், உன் செல்லே பேசு தெரியும். அப்புறம் லோக்கல் போலீஸ் வந்து இங்கே வாங்க தம்பி, நீங்கள் தான் அந்த கருத்து சொன்ன சிதாம்பரம் ஏறுங்க, வண்டியில் ஏறி தம்பிக்கு ஒரு குண்டாசை போடுறான், அடங்கி தெரியும். அப்புறம் ஐயோ பேசுறதுல இவ்வளோ இருக்கான்னு ஒரு அரசியல் தலைவரும் 1 லட்சம் கேஸ் வாங்கி வச்சுருக்காங்கம்மா. இன்றைக்கி அலைய ஆரம்பித்தாலே இன்னும் 2 எலெக்ஷனுக்கு அலையணும், அவ்வளோ கேஸ் இருக்குது. கேஸு சொல்கிறேன், இந்த தேர்தல் கேஸு போட்டு டெஃபமேஷன் சூட்டு. அதனால் நம்ம என்ன பேசணும்னு அவங்களாம் சொல்லித்தர வேண்டாம். கேபி பாலா வந்து கொஞ்சம் விளம்பரத்துக்காக செய்ததாகவே இருக்கட்டுமே, தப்பு இல்லைன்னு சொல்கிறேன். அவர் என்னன்னா, அவர் ஆரம்ப காலத்துலேருந்தே இப்போ திடீர்னு பண்ணல. அவர் நல்ல ஃபேமுக்கு வர்றதுக்கு முன்னாடிலேருந்து நம்ம சம்பாதிக்கிறோன்னா அதில் ஒரு அமௌண்ட்டை வந்து அவங்க யாரோ ஒருத்தவங்களுக்கு செய்யணுன்றது முடிவு பண்ணி தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இது வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே பண்ணியிருக்காரு. வெளியில் ஆனால் தெரியாமல் தான் இருந்திருக்கு. இப்போ வெளியே தெரிய வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் கூட பொய்யா இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் பேச என்ன சொல்கிறேன். அந்த நிகழ்ச்சியில் நிறைய பிள்ளைங்கள்லாம் அழைச்சி வந்திருந்தாங்க. ஆமாம், நீங்கள் பார்த்தா அதே விஷயம் தான் நானும் பார்த்தேன். பிள்ளைங்கள்லாம் அழைச்சி வந்திருந்தாங்க, ஆட்டோக்காரங்களாம் அழைச்சி வந்திருந்தாங்க. இதில் ஏதாவது ஒரு பொய்மை இருந்ததுன்னா இந்நேரம் வந்து வெளியில் வந்திருக்கும். நம்ம ஒரு 4 இட்லி வாங்கி கொடுக்குறோம், 4-5 20 ரூபா, ஒரு போட்டோ போட்டுக்கிட்டா தான் என்ன, அந்த இட்லி கூட வழி இல்லாமல் தானே நிற்கிற. அப்போ நாளைக்கு என்ன நினைப்பா,
தமிழன் போட்டா போட்டு 10 லைக் வாங்கினா நம்ம ஒரு ஆள் இட்லியை வாங்கி கொடுப்போம், வாங்கி கொடுப்பான்லம்மா. நம்மளும் வாங்கி கொடுப்போம், அவனும் எல்லாரும் வாங்கி கொடுப்பாங்கல்ல. சொல்லுங்க, உதவி செய்கிறது கூட இப்போ வந்து விளம்பரப்படுத்தினாதாம்மா அது உதவியாக மாறுது. நான் கஜா புயலில் போட்டோ எடுத்துக்கலாமா, ஓகே? அது சில பேர் வற்புறுத்தி எடுக்க சொன்னாங்க. நான் மொத்த பொருளையும் டிஸ்பிளே பண்ணி எடுத்தேன். ஏன்னா வாங்கி கொடுத்தவங்களுக்கு தெரியணும், கொடுத்துட்டாங்க என்ன. அப்போ கூட இப்போ எழுதலாமா உட்காந்து இவனாடா வாங்கினான், லைட் அவங்க அக்கா வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்ததுடா, போர்வை சேகர் வாங்கி கொடுத்ததுடா, பெட்ஷீட்டை இவன் வாங்கி கொடுத்ததுடா, சீப்பா அவன் வாங்கி கொடுத்ததுடா, சோப்பு வாங்கி கொடுத்துட்டு எழுதுவியா? டே மாஸ் க்ரௌடு சேர்க்கணுன்னா எல்லாம் வாங்கி தான் ஆகணும். க்ரௌடு பண்ணி எடுத்துகிட்டு போய் ஓசியில் விற்றுட்டா போயிட்டேன். அதுமாரி அவன் ஏதோ வர்றதை செய்ய தான் செய்வான். இங்கே எப்படிதான் இருக்குமா, நீ பொது நலத்துக்காக போராடுறீன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு விஷயம் உனக்கு சாப்பிடக்கூடாது. பொது நலத்துக்கு போராடுறவங்க நல்ல வெள்ளையாக சட்டை போடக்கூடாது. எவ்வளோ வெள்ளையாக சட்டை போட்டிருக்க மாதிரி கமெண்ட் எழுதியிருக்காங்கம்மா. நீங்க எல்லா கமெண்ட்டும் படிக்கிறீங்க. ரேண்டமாக பார்த்துருவேன், என் சேனலில் ரேண்டமாக பார்ப்பேன். நான் வெள்ளையா சட்டை போய் எப்போ பார்த்தாலும் வெள்ளையாவே போட்டிருக்கான் சட்டை, வீட்டிலே வெளுப்பாம் போல இருக்கு வாங்குறான். அதுக்கு இன்னொருத்தன் எழுதியிருக்கான், மட்டங்குது, இந்த மைக்கில் கேட்குது இல்லைம்மா மட்டன்னு, அதை ஒருத்தன் எழுதியிருக்கான், கஞ்சி போடுவான் போல இருக்குடா அப்படின்னு. இதில் எல்லாத்தையும் பின்னாடி ஒரு டாஸ் ஏற்றுக்கிறான். ஏமா வெள்ளையாக சட்டை போடக்கூடாது, அழுக்கு சட்டை மாட்டிக்கணும், அப்புறம் அழுக்கு சட்டை மாட்டிக்கணும், பல்லெல்லாம் விளக்கக்கூடாது. என்ன பல்லு வெள்ளையாக இருக்குது, பேஸ்ட் போட்டு விளக்காம போல பல்லாம் விளக்கக்கூடாது, தலையை சேவிங் போட அதுக்கு ஒரு எழுதியிருக்கான். நெகுன்னு தினம் சேவ் பண்ணுறான்டாங்க. சேவிங்மா இப்படி தான் இருக்கணும்னு என்னோட முன்னோர்கள் எங்கள் சீனியர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. வக்கீல்லாம் அப்படி இருக்கணும்னு சேவிங் பண்ணியிருக்கான். அடுத்து ஒரு சொல்லியிருக்கான், தலைமுடி ஒரே அளவில் இருக்குது, வாரம் ஒரு வாட்டி ட்ரிம் பண்ணுறான்டாங்க. ஒரே அளவுல முடியிருக்கா. அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க உங்களுக்கு, உங்களை அவ்வளவு தூரம் ரசிச்சு இருக்காங்க. இல்ல அவங்க உங்களை மாதிரி இல்லையேன்னு ஃபீல் பண்ணதுனால தான் இந்த கமெண்ட்ஸா வந்திருக்குது. இந்த பொது சேவை போராடுறவங்கலாம் சாப்பிடக்கூடாது. நீங்கள் எங்கேயாவது பிராந்தி குடிச்சிடக்கூடாது. பொது கருத்து சொல்கிறவன் அவனை உடனே போட்டா பிடிச்சி ஏரில் போடு, பிராந்தி குடிக்கிறான். டேய் மனிதனா எல்லாம் செய்யத்தான் செய்வான். எம்ஆர் ராதா சொல்லுவார், நான் சொல்கிற கருத்து புத்திக்கு எத்தனை இடத்துல போடா வேலையை பார்த்துட்டு. எம்ஆர் ராதா என்ன கெஞ்சிக்கிட்டு இருந்தாரா போயிட்டு. அன்னைக்கு ஒருத்தன் கார்லாம் வச்சுருக்கானா இவன். ஆமாம் பிச்சை என்ன எடுத்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் உட்காந்து ரோட்டில், கார்லாம் வச்சுருக்கானா. இடம் ஒன்று அளக்க போனோம். அது என்னோட ஜூனியர்ஸே கார் தான் வச்சுருக்காங்க. சட்டம் மேலானதுன்னு விட்டுறது நாங்கள் தான் விட்டுருவோம். எங்கள் வண்டிகள் எல்லாத்துலேயும் சட்டம் மேலானதுன்னு இருக்கும், பிராண்டு சட்டம் தான் மேலானது. வரிசையாக நின்றுச்சு அந்த வண்டியை. அவன் எடுத்தவன் மேலேருந்து எடுத்தவன் அப்படியே கேமரா போட்டு எடுத்தான். டேய் 4-5 வண்டி வச்சுருக்கான்டா இவன். டேய் நான் பச்சை பிள்ளையாடா, விளையாட்டு சாமானா கார் வச்சுருக்கேன், 4 காரு. டேய் எனக்கு ஒரு காரு கொடுறா விளையாடுறதுக்கு, நீ 4 கார் வச்சுருக்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சின்ன பிள்ளைங்க. 4-5 கார் வச்சுருக்கான்டா. எவ்வளோ நோட்டெடு பாரு, எவ்வளோ நோட்டெடு, எவ்வளோ விமர்சனங்கள், எவ்வளோ கேலி கிண்டல். நான் சில சப்ஜெக்ட் வந்து எனக்கு மனசுக்கு ஒவ்வாததை பேச மாட்டேன். 2வது, எப்பொருள் யார் வாயை கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. விஸ்டம்ங்கிறது அதுதான், நமக்கு மெய்ஞானத்துக்கு தோன்றணும். கேபிஐ பாலா இப்போ வந்து சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் வந்து ஜெயிச்சிட்டுமா. அடுத்து சிம்மரக்கட்டத்தில் 2ஆம் பாரு புஷ்பா 2ன்னு வந்து புஷ்பா 3 எடுத்தாலும் நான் ஜெயிக்கும் போல இருக்குது. பொண்டாட்டிக்கு முதல்ல புடவை கட்டினா இப்போ சுடிதார் போட்டுவிட்டு மறுபடியும் ஒரு 1000 கோடி சம்பாதிச்சிருவாங்க போல இருக்குது. செம்மரக்கட்டை வெட்டுறது திருட்டு போடுறாங்க, அது வந்து படமாகுது. அப்போ மனநிலை எப்படி இருக்குது? இதே பாலம் கல்யாண சுந்தர ஐயாவை பற்றி போடுறேன், 1000 பேர் பார்க்கலாமா அந்த வீடியோவை. பாலம் கல்யாண சுந்தர ஐயா பெரிய ஆளுமா, அமெரிக்காவில் 30 கோடிக்கு பணத்தை பொதுமக்கள் கொடுத்துட்டாருமா. அவர் வாழ்நாள் முழுக்க சம்பாதிச்ச காசையும் பொது கொடுத்தாருமா. உயிரோடு இருக்கிறாருமா, வயசாகிட்டுமா, அடையாறில் இருக்காருமா, குரல் வந்து மெல்லிய குரல். பாலம் கல்யாண சுந்தர ஐயாவது தெரியல, 1000 பேர் தான் பார்த்துருக்காங்க. அந்த வீடியோ சத்தியமாக என் சேனலில் இருக்குது, 1000 பேர் பார்த்துருக்காங்க. அப்போ என்ன போக்கில் போகுதுன்னு பார்த்துங்க. வைப்ரேஷன் அவரை பற்றி தான் தெரிஞ்சுக்கணும். நான் இப்படி என் மனசுக்குன்னு சில வீடியோக்கள் போடுவேன், அது வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அவங்களன்னு. அன்னைக்கு வாவுசி பிறந்த நாளுக்கு வாவுசியை பற்றி போடுறேன், யாருமே பார்க்கலாமா? டபுள் டிஜிட்டில் இருக்கு வீடியோ. எவ்வளோ பெரிய மனுஷன், நாட்டுக்காண்டி சொத்தை இழந்து ஜெயில் எடுத்து 40 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற மனுஷம்மா வாவுசி. வெள்ளையனை எதிர்த்து கப்பல் அதுவுமே க்ரௌட் ஃபண்டு தான் அதில் இருக்குது. விட்டா அதுக்கு விமர்சனம் எழுதுவாங்கள இருக்கு. அவர் சொந்த காசு, வக்கீல் வேற, ஒரு க்ரௌட் ஃபண்டு அதில் இருக்குது. எல்லாரும் முடிஞ்சது கொடுத்து 50 காசு டிக்கெட் போட்டு வெள்ளக்கார காலி பண்ணியிருக்காங்க அந்த கப்பலை, நடத்தப்படாதுன்னு சொல்லி. அதை பற்றி போட்டிருக்கு, டபுள் டிஜிட்டில் வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு.
இதுல இருந்து என்ன தெரியுது? என்ன தெரியுது நீங்களே சொல்லுங்க, என்ன தெரியுதுன்னு. நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் யாரெல்லாம் அவங்களுடைய சொந்த காசை செலவு பண்ணி வாழ்ந்துட்டு போனாங்களோ இல்லை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களோ, நல்லதா நீங்க பேசினாலும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கம்மா. இப்போ மகாத்மா காந்தியை பற்றி சொல்லுவாங்க, நானும் நிறையா தவறாக மேடையில் பேசியிருக்கேன். அப்போ தெரியல எனக்கு, இப்போ காந்தியாரை பற்றி தெரியல. படித்தது பிறகு எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, காலத்துக்கு ஏற்ற மாதிரி படித்து மாற்றிக்கிறது தானே. ஒருத்தரையும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அன்றைக்கி பாரதி பசினாலே செத்துட்டாருமா. பாரதினா யாருன்னு கேட்ட போகிறான், சுப்பிரமணிய பாரதி. ஆமாம், பசினாலே செத்துட்டாருமா. திருவள்ளிக்கலை யானை தள்ளி விட்டு வச்சுருந்தாங்க. பசி தான் மெயின் ரீசன். யானை தள்ளது உண்மை, உடம்புல ஒன்றும் இல்லை. தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லைன்னு ஜகத்தினை அழித்திடுவோம். அப்போ அந்த பசியோட உக்குரம் எப்படி இருந்திருக்கு பாருங்க பாரதிக்கு. ஏன் பாரதி ஐயர் தான், ஏதோ ஒரு கோயிலில் மணியாட்டி சம்பாதிச்சிருக்கூடாதா? அவன்கிட்ட இருந்த கவிக்கு மன்னர்களை புகழ்ந்து பாட்டு எழுதினால போது வெள்ளைக்காரனை, இங்கிலீஷும் நல்லா தெரியும். உட்காந்து டிங்கிள் டிங்கிள் லிட்டில் சார்னு இது மாதிரி ஒரு எழுத வேண்டியதானே. சில வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயா நான் பாரதி. நிறைய கூடிக்கிழ பருவம் மீதி என்னடா பசி என்னடா பண்ண போகுதுன்னு. அப்படியே பாரதி எனக்கு அப்படி வாழ்ந்துருக்க கூடாதா? ஏன் அவளை சுகதேவ் நம்மளுடைய பகத்சிங்கெல்லாம் அல்பாயுசில் போய் தூக்குமாடு தும்புனானே, எல்லாம் அனுசரித்து வாழ்ந்துருக்கலாமே. வீரபாண்டிய கட்டம் வெள்ளைக்காரன் அனுசரித்து வாழ்ந்துருக்கலாமே. மருது சகோதரர்கள் வெள்ளைக்காரன் அனுசரித்து வாழ்ந்துருக்கலாமே. எல்லாம் எதிர்த்து நடந்தது எதுக்காக வேண்டி? இந்த சுதந்திரத்துக்காண்டி. இப்படி திட்டில திட்டத்தை சொல்லி கொடுத்தது அவங்க தான்மா, அவங்க பெற்றுக் கொடுத்த சுதந்திரமா. வாய்ப்பூட்டு சட்டம் போட்டிருந்தான் வெள்ளைக்காரன், பேசக்கூடாது. இப்போ அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்காரு அம்பேத்கர், பேசுகிறேன். நான் ராகவா லாரன்ஸ் இருக்கார்ல, அவர் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு 1 கோடி ரூபா கொடுத்தேன். அப்போ வந்து டிமானிட்டேஷன் நடந்த நேரம், 1 crore கொடுத்தேன்னு சொன்னார். அது ஒரு அரசியல் கட்சி அதிபர் சொன்னார், 1 கோடி எங்கேருந்து கொடுத்துருக்க முடியும்? அப்போ தான் டிமானிட்டேஷன் ஆச்சு. இங்கே அங்கிட்டு இங்கிட்டு பணம் பெறட்டதெல்லாம் உனக்கு தான் தெரியும். ராகவா லாரன்ஸ் இன்றைக்கி இந்த சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய நல்ல மனிதர், திரைத்துறையில். அவரோட எவ்வளோ பணக்காரங்க வச்சுருக்கிறாங்க, கல்யாண மண்டபத்து ஓனர்லாம் இருக்கிறாங்க. ஏதாவது செய்கிறாங்களா? செய்கிறவனை ஏன் குறை சொல்கிறான்னு கேட்குறேன். இவனாவது முன்னாடி வந்து செய்கிறான்னு அவனையே குறை சொல்கிற? அவன்கிட்ட சில தவறுகள் இருந்தால் இருந்துட்டு போதேன். ராகவா லாரன்ஸ் மிகப்பெரிய வேலைகள்லாம் அசால்ட்டாக செஞ்சுருக்காருமா. அவர் சொந்த முயற்சி தாம்மா எல்லாமே. ப்ரமோட் பண்ணல, ப்ரமோட் கூட பண்ணனா யாரை தான் பேசுறதுனா சொல்லுங்க. அது கேபி பாலாவே ஒரு பக்கம் அதோட தான் சொன்னாங்களே, பேக் எண்ட்ல வந்து ராகவா லாரன்ஸ் தான் புஷ் பண்றாரு, சரி இருக்கட்டும், அவர் தான் சப்போர்ட் பண்றாரு. பண்ணட்டுமே அதனால தப்பு இல்லையே. நான் பிச்சை கூட எடுக்கிறேன், அந்த சிக்னலில் வந்து ஆம்புலன்ஸ் கிராஸ் பண்ணி போகும்னு சொல்கிறான். இதில் என்ன விஷயம்? அப்போ நீங்கள் நம்ம வந்து கொஞ்சம் பேர் தான் வெளியில் வந்திருக்கிறாங்க. இல்லை, இதுக்கு இன்னொரு காரணம் வந்து அவன் கேபி பாலாவுடைய படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது கம்மியான ஸ்க்ரீன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த சமயத்தில் இன்னொரு படமும் ரிலீஸ் ஆயிருந்தது, கொஞ்சம் பெரிய நடிகர் அப்படின்னு சொல்லலாம். அவங்களது அதிகமான ஸ்க்ரீன் இருந்து, ஆனால் படம் அந்த அளவுக்கு இல்லாத ஒரு படமாக இருந்தது. அதுக்கு எனக்கு ஸ்க்ரீன் தர மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டதுனால தான் இவ்வளோ தூரம் எல்லாமே கான்ட்ரவர்சியாக மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இல்லை, இப்போ அது எது பேசினாலுமே என் கான்ட்ரவர்சி தான்மா, நான் மாற்றுக்கிறதே இல்லை. பேர் என்ன? உங்கள் பேர் என்ன? சௌமியா. என்ன சௌமியா? சௌமியான்ட்டு வேறு பேர் இல்லையா? இப்படி தாம உலகம் இருக்குது. பி ப்ராக்டிக்கல். நீ என்ன பேசினாலும் இந்த உலகம் வந்து உன்னை பேசத்தான் போகுது. ரொம்ப 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 விமர்சனத்துக்கு ஆளாக எல்லாமே விமர்சனம் ஆகிட்டு, A to Z விமர்சனம் தான். அதுவும் ரொம்ப வக்கரமான வார்த்தைகளான விமர்சனங்கள். சரியா? நான் இந்த கமெண்ட் பாக்ஸ் ஜாலியாக தான் படிக்கிறேன். நான் ஒன்றும் அதை பொழுது போன நாள் படிப்பேன். சரி, ஏன்னா இப்படியெல்லாம் இருக்கா, சரி மகிழ்ச்சி. பொதுவெளிக்கு முகத்தை காட்டிட்டோம்ல, அதனாலேயே என்னை திட்டும் அதிகாரத்தை நான் வழங்கிவிட்டேன்னு பொருள் கிடையாது. சரி, அதாவது சினிமாக்காரவங்க அது சினிமா பஞ்சாயத்து, அது ஸ்க்ரீன் கம்மியாக தான் கிடைக்கிது. இப்போ தேட்டர் அந்தளவுக்கு கிடைக்க மாட்டேது. ஏதோ போய் பட்ஜெட் படங்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க வெளில கொண்டு வர்றதுக்கு. அதாவது பட்ஜெட் படங்களே ரிலீஸ் பண்ண முடியாது, கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. அதான் வெளில வரமாட்டது தான். எல்லாமே இருக்கும் தான்மா, நம்ம ஏற்று தான் ஆகணும். முறைப்படி பார்த்தா பாலா அதுக்கு ஆன்சர்லாம் பண்ணிக்கிட்டு தேவையில்லாமல் டைத்து வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. அப்படி தான் இருக்கும், அப்படியே விட்டுறணும். எந்த கமெண்ட்டுக்கு போய் நம்ம பதில் சொல்கிறோம்? எல்லாமே இருக்குமா, எல்லா விமர்சனமும் எல்லாரும் மேலேயும் வைக்கணும்மா. என் கடவுளுக்கே விமர்சனம் இருக்குது, இருக்கா இல்லையாங்கிறது இன்னைக்கு வரைக்கும் கேள்வியாக இருக்குது. இருக்கா இல்லையா? ஆமாம், கடவுள் தெய்வம் என்றால் தெய்வம், வெறும் சிலைனா சிலை. கண்ணதாசன் கடவுளுக்கே இங்கே விமர்சனம் இருக்குடா. நீங்கள் நானும் யார்? நேருவை காந்தியவே மறந்துட்டான், உன்னை இனிமையாக வச்சுட்டு இருக்க போகிறான். இவ்வளோ பேரில் நேருவையான்னு சொன்னோன்னா, நேரு ஒரு பெரிய கோடீஸ்வரன் புள்ளமா.
அவர் போய் 4.5 வருஷம் ஜெயிலில் உட்காந்துருக்கேன், 8 வருஷம் ஜெயிலில் உட்காந்துருக்கேன் அவசியமே இல்லையே. 4 டோர்லேயும் 4 காரு, புள்ள இந்த வழியாக போகிறான்னு தெரியல அப்பனுக்கு. அந்த மாதிரி வளர்ந்த புள்ள எதுக்காண்டி ஜெயிலில் உட்காந்துருக்கணும்? நேக்கா அப்படி ஜமீன் அப்படி ஜாலியாக வாழ்ந்துட்டு போயிருக்கலாம். அவரை பச்சை பச்சையாக திட்டுவானுங்க. அவர் நேரு மாமா, அவர் யாரு மவுண்ட் பேட்டம் பொறுப்பு பொண்டாட்டி வச்சா வச்சுருந்து தான் போகிறாருண்டா. இப்போ உனக்கு என்ன பொறாமல் பிடிச்ச போயிடுவோம்பா. இப்போ ஒருத்தர் ஃபிகர் உசார் பண்ணுறான்னா அவனை வந்து நல்ல எண்ணத்துலலாம் திருந்தன்னு நினைக்கிறது இல்லை. இவன் மட்டும் எப்படி இவ்வளோ பேரை கரெக்ட் பண்ணி சுற்றிக்கிட்டு இருக்கான் பாரு. கெட்ட எண்ணம் அவ்வளோவா. ஓய நீனு தான் சுத்த அவனை அவன் வேண்டான்னா போய் சுற்று புடிய அவனை யார் மறைச்சா வச்சுருக்காங்க சுதந்திர நாட்டில். அடுத்தவன் வந்து ஒருத்தனுடைய வளர்ச்சியை கண்டு தட்டி தான் கொடுக்கணும், முதுகுக்கு பின்னாடி தள்ள விடக்கூடாது. இந்த விஷயம் இருக்குல்ல, இதை வந்து கேபி பாலா இந்த மாதிரி உன் மேலே விமர்சனம் வருதுடா, சரி பண்ணி பார்த்து என்னன்னு கூட செஞ்சுருக்கலாம். அந்த வண்டியெல்லாம் அந்த ஊருக்காரங்க தான் வெப்சி எடுத்துக்கணும். இவரே பஞ்சர் ஆகிட்டு, பாலாவோட வண்டி பஞ்சர் ஆகிட்டு, பாலா வந்து பஞ்சர் ஓட்டம் உட்காந்தாங்க கேட்குறேன். இல்லை இதுக்கு பெட்ரோல் போடல, வண்டி மட்டும் வாங்கி கொடுத்துட்டாரு. பெட்ரோல் அதான் மாடு தான் வாங்கி தரணும், தீவனமும் வாங்கி தரணும்னு கேட்டேன். தீவனம் வாங்கி தரணும்னா சொல்லுங்கள், பெட்ரோல் போட சொல்லுவோம். வேறு என்னம்மா செய்ய முடியும்? ஏம்மா விஜயகாந்த் ஐயாட்ட இல்லைங்க, நான் ஒரு இலவச மருத்துவமனை கட்டிட்டு படாத பாடுபட்டுட்டு இருக்கேன். அங்கே அவங்களுக்கு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுத்தாகணும், ஆனால் என்னால் முடியலைன்னு சொன்னார். இலவசம் கொடுத்து வாழ்கிறதுங்க என்னால் இவ்வளோ ஈஸியான விஷயமே இல்லை. இலவச அரிசின்னு நினச்சிங்களா பொங்கி திங்கிறதுக்கு? அது மோட்டார்ஸ் செலவு வைக்கும், பஞ்சர் ஆகிடும், வீல் மாற்றணும், டிரைவருக்கு சம்பளம் கொடுக்கணும். என்னைக்காவது பாலா டிரைவர் எங்கேனாவது உட்காந்து குடிச்சிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க, பாருங்கள் பாலா பாலா டிரைவர் கிடையாது, ஆம்புலன்ஸ் டிரைவர்றாங்க. அதை ஒன்று வீடியோ, எல்லா வீடியோ தான், எல்லா பத்திரிக்கையாளர் தான் டப்புன்னு எடுத்துறது வீடியோ. அப்படியே வீடியோ பிடிச்சி அப்படியே ஏரில் விட்டுறது. அது உண்மை பொய்யின்னு கூட யாரும் பார்க்கறதுல ஷேர் பண்ணுறாங்கம்மா. சுப்ரீம் கோர்ட்டு கிளியராக சொல்லியிருக்கு, அது உண்மை தன்மை இல்லாமல் நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது. அப்படியே ஷேர் பண்ணி விடுறது டப்புன்னு. இப்போ இவ்வளவு பேசுகிறோம்ல, என் மேலே ஒரு நெகட்டிவ் விமர்சனம் வரட்டுமே, என்ன ஆகுதுன்னு பாரு. சும்மா வச்சு செய்வாங்க. எல்லாம் தெரியுமா, எல்லாம் தெரியும், தெரியாமலாம் எனக்கு இல்லை. ஸோ எல்லாமே வரும், எல்லாமே கடந்தும் போகும். எல்லாம் இங்கே மறந்துடுவாங்கம்மா, எல்லாம் இங்கே மறந்துடுவாங்க. கலைஞர் டிவியே பார்த்துட்டு போய் கலைஞருக்கு எதிராக ஓட்டு போடுவான். ஜெயலலிதாவோட நல்ல திட்டத்தை மிக்சியில் போட்டு சட்னி அரைச்சிட்டு போய் ஜெயலலிதாவுக்கு எதிராக ஓட்டு போடுவாங்க. எல்லாம் மறந்து போகும். இதுக்கெல்லாம் எல்லா கேள்விகளுக்கும் ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஆனால் விடுப்பா மீட்டு, பெரிய விஷயம் அது அப்படின்னு போயிடலாம். அப்படி நித்யானந்த ஐயா சொன்னார்ல, அது நான் பரவச நிலையில் இருந்தபோது எடுத்துக்கப்பட்ட வீடியோன்னு நினைக்கிறேன். போயிட்டு இருக்க வேண்டியதான், இதுக்கெல்லாமா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க முடியும்? ஆனால் சொசைட்டியில் நல்லது சேர்த்து ஆள் குறைவாயிட்டாங்க. காரணம் அந்த விமர்சனத்துக்கு பயந்துதாம்மா. அதுக்கு பதில் தான் கோயில் உண்டியில் போய் பணத்தை போடுறான். அதை பார்த்தா திருப்பதி ஒருத்தன் பணத்தை திருடி வச்சிருக்கான். அது வீடியோ வெளியாகிட்டு காலையில். பணத்தை என்றால் அந்த கடவுள் பேரை பார்த்துட்டு இருக்காரு. அவர் டியூட்டி பார்த்தாலே கடவுளுக்கு சிசிடிவி தான் டியூட்டி பார்க்குது. படத்தை எடுத்து அவுக்கு பேட்டிக்குள்ளே வைக்கிறான், மாட்டிட்டான். அப்போ நல்லது செய்கிறதுன்னு வர கொஞ்சம் பேரை, இப்போ காலா படம் பார்த்தீங்க, நவீன் பட்நாயக்கர் தான் அந்த வில்லன் கேரக்டரில் வந்தவர். ரவிதாதா அவோன்னார்ல, நிஜ ஹீரோ அவர் தான். அந்த ஏரியா ஸ்லம்மை பூரா தத்தெடுத்து சோறு போட்டுருக்காரு அவர். நம்ம கருப்பு வெட்டி என்ன பண்ணுச்சு சொல்லுங்கள்? காலா கரிகாலம்னார்ல என்ன பண்ணியிருக்காரு சொல்லுங்கள்? அவர் நிஜ ஹீரோவாக இருக்கார். எம்ஜிஆர் அவங்களுக்கு தெரியும், நம்பியாரை தெரியும். நம்பியார் எல்லா படத்துலையும் தண்ணி அடிக்கிற மாதிரி காட்சிகள், போய் பிடிக்கிற மாதிரி காட்சிகள், பெண்களை கற்பழிக்கிற மாதிரி காட்சிகள் குறைந்தபட்சம் வச்சுருந்தாங்க. ஆனால் நம்பியாருக்கு எந்த பழக்கமே கிடையாது, எந்த பழக்கம் கிடையாது. பொண்டாட்டி தான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கல் வச்சு சமைச்சு கொடுத்துருக்கு கடைசி வரைக்குமே, எந்த பழக்கமும் இல்லை. ஆனால் அவர் நடித்த காட்சிகள் கற்பழிப்பு காட்சிகள், குடிகார காட்சிகள், கடத்தல், கள்ள கடத்தல். அப்போ வந்து கடத்தலுக்கு அமௌண்ட்டெல்லாம் சொல்ல தெரியாது, பொருள் சொல்ல தெரியாது. இப்போ ஹெராயின் கஞ்சாலை பெருப்பாடு தெரிஞ்சது தருமா. நம்ம 10,000 ரூபா மதிப்பிலான பொருளை லாரியை மடக்கிட்டான், அமௌண்ட்டு தான். இப்போ கஞ்சாவை மடக்கிட்டான், ஹெராயின் மடக்கிட்டான், கொக்கைனை மடக்கிட்டான், அதெல்லாம் தெரியல. 10,000 ரூபா மதிப்பிலான பொருளை மடக்கிட்டான். அந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டருக்கு இதே வேலையாக இருக்குது. எஸ்ஐமா சூப்பர் சப் இன்ஸ்பெக்டர், அப்போ சர்க்கிள் இன்ஸ்பெக்டருமாங்க, எங்கள் தாத்தா சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் தான். இதே வேலையாக இருக்குது. அவனை உண்டிலேன்னு பண்ணணும். ஒரு மரம் வச்சுருப்பா, அதை மோதிட்டு போகும் லாரி, அப்படியே பின்னாடி போய் விரட்டிட்டு போகிற மாதிரி சீன். இப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? அவரை கடைசி வரை எப்படி காமிச்சாங்க? வில்லனாவே தான் காட்டினாங்க. தவறான தனி மனித ஒழுக்கம் என்பது அவரவர் எண்ணம் சார்ந்தது. நீ இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும்னு கட்டாயப்படுத்தி சுதந்திர நாட்டில் யாருக்கு ரைட்ஸ் இருக்குங்க? யாருக்கு ரைட்ஸ் கிடையாது. அதனால நல்லது செய்கிற கொஞ்சம் பேரையும் நம்ம சில தவறுகள் இருக்குமா எல்லார்ட்டையும், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. ஸோ சோஷியல் மீடியான்றது பல பேருடைய நல்ல எண்ணத்தை கூட மாற்றி விடுது, இல்லைன்னா ஸ்டாப் பண்ணுது. ஹிட்லர் சொல்லுவாருமா, நிலவு போன்றவர்கள் மனிதர்கள், இருள் சூழ்ந்த இன்னொரு முகம் இருக்கும். எல்லாம் 360 நாள் நிலவு அடிக்குது, மாதம் ஃபுல்லாக இருக்கா, பௌர்ணமி அம்மாசை வந்துடுது இல்லை, இன்னொரு பேஜ் இருக்குமா. எனக்கும் பிளாக் பேஜஸ் உண்டு, இருக்கும்.
உனக்கும் இருக்கும், உனக்கும் இருக்கும், இவனுக்கும் இருக்கும். ஆனால் அதை போய் தேடி பார்க்காது. ரொனால்டோ இருக்கார்ல, ரொனால்டோ அப்படின்னா தமிழில் என்ன சொல்ல பார்ப்போம்? சர்வ வல்லமை பொருந்தின்னு அர்த்தம். அது லத்தீன் வார்த்தை. அது ஃபுட்பால் பிளேயர். அவருக்கு ஒரு பாலியல் வழக்கில் சிக்கிட்டார். அவர்கிட்ட போய் கேட்டால் உங்களுக்கு பாலியல் வழக்கு இருக்கேன்னு பத்திரிக்கையாளர். மேட்ச் பார்த்தியா, நல்லா இருந்ததா, மேட்ச்சில் என் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பாரு, என் பர்சனல் எதுக்கு பார்க்குற போடான்னு போயிட்டு இருந்தார். தட்ஸ் இட். என் முகம் உங்களுக்கு என்னவா பிடிச்சிருக்கோ அந்த முகத்தை ஏற்றுக்குங்க. அது மாதிரி அக்செப்டன்ஸின்னு சொல்லி நல்ல வார்த்தை ஆங்கிலத்தில், ரொம்ப பிடிச்ச வார்த்தை எனக்கு. அப்படியே ஏற்றுக்கணும். நீ போய் இந்த பட்டி டிக்கெட்லாம் பார்த்துட்டு அப்புறமா ஏற்றுக்கூட. பழைய கார் வாங்க போகிற மாதிரி தான். சில குறைகள் இருக்கும், கண்ணாடி உடைஞ்சிருக்கும், 4 இடத்துல டென்ட் இருக்கும், டயர் ஒன்று வீக்காக இருக்கும். அப்படியே வாங்கிட்டு வந்து நீ ரெடி பண்ணிக்க வேண்டியதுதான். புது கார் இருக்கிறது கம்பேரிட்டிவ் பண்ணி பேசக்கூடாது, கம்பேரிசன் பேசக்கூடாது. அதுமாரி தான் மனிதர்களும். அது உன் நண்பர்களாக இருக்கலாம், உங்களுக்கு எதிர்கால கணவர்களாக இருக்கலாம், லவ்வராக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், அம்மா அப்பாவாக இருக்கும். அப்படியே ஏற்றுக்கணும். கொஞ்சம் கூட அதில் ஆல்ட்ரேஷன் கேட்கக்கூடாது. ஆல்ட்ரேஷன் கேட்டால் அவங்க அன்பை நேசிக்கவே இல்லைன்னு அர்த்தம். அன்பை யோசிக்கிறோம், அப்படியே ஏற்றுக்கணும். கேபி பாலாவை அப்படியே ஏற்றுப்போம், தப்பு இருந்துட்டு போட்டுமே. நாங்களும் உங்களை அப்படியே ஏற்றுக்கிறோம் சார். நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே அவ்வளோ நல்லா இருக்குது. அண்ட் டெஃபினெட்லி கமெண்ட்ஸ் போடுறவங்க வந்து உங்களை அவ்வளோ தூரத்துக்கு ரொம்பவே டு த கோர் வந்து உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால தான் அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்குது உங்களுக்கு. ஸோ நிறைய கருத்துக்களை அது ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப ஹெல்த்தியாக பேசுனீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி.